அது அலிபாபா கோவக்குள்ள போனா கூட திரும்பிடலாம். எல்லாம் சாகரிக்குதே இந்த திமுக மானங்கட்ட திமுக அரசு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு. பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போறோம். தேர் திருவிழா பிரம்மாண்டமா கொண்டாட போறீங்க. எங்கத்தங்க இங்க பாருங்க, ரோட பாருங்க. இன்னைக்கு இந்த கொடி ஏற்றிட்டாங்க, ஊரில் கொடி ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து 12 நாளைக்குமே மண்டபப்படி நடக்க போகுது. ஒரு நாளைக்கும் காலையில் சாயந்தரம் மண்டபப்படி நடக்கிறாங்க. 27 சமுதாயத்துலேருந்து மண்டபப்படி நடத்துகிறாங்க. ஒரு சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபப்படிக்கு 1,00,000 பேர் வருவாங்க. குழந்தைகள், வயசானவங்க. ரோடு இல்லை, ரோடே போடல. ரோட்டில் தோண்டி போட்ட குழியவே இன்னும் மூடலை. குழியை முன்னா தான் ரோடு விட முடியாது. சொல்லுங்க, குழியை மூணா தானுங்க ரோடு விட முடியும். மேலாப்புல ஜல்லியை பறிச்சு விட்டுருக்காங்க. இந்த ஜல்லியில் ஒரு சின்ன பிள்ளை லேசாக செருப்பு போடாமல் வந்துச்சுன்னா கூட காலை வச்சு, அது அலிபாபா கோவக்குள்ள போனா கூட திரும்பிடலாம். அந்த மாதிரி இருக்கு. அதில் கூட திரும்பிடலாம். அந்த குழியை திரும்பவே முடியாது. தேர்தல் வரும்போது எப்படி யார் கீழே விழுக போறா? நானும் பார்த்தேன். அது அவ்வளோ ஒரு சாக்கடை பள்ளமா இருக்கு. அதை மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா? அது எப்போ எடுக்க போறாங்க நாங்கள் கேட்குறோம். இருக்கு அது ஊர்வலம். இன்னைக்கு இந்த ஊர்வலம் பின்னாடி வரப்போகுது. வந்தோடனே இப்போ அதுதான் போகும். எப்படி போகும்? ஒரு டிராக்டர் வேணா போகும். போனால் தானே அது போய் போகிறதுக்கே பாதை இல்லை. அதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து இந்த ரோடு இந்த பாதையில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த பேரூராட்சி நிர்வாகம். இப்போ வந்து தேர் திருவிழானா செருப்பு போடாமல் தானே வருவாங்க. ஆனால் ரோடு இப்படி இருக்கே. எல்லாம் சாகரிக்குதே இந்த திமுக மானங்கட்ட திமுக அரசு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு. இங்கே எல்லாம் அந்த கைக்கூலியான பேரூராட்சி நிர்வாக பயிலுக வந்து இந்த இதே வேலை தான் பார்த்துருங்க. இந்துக்களை வந்து எந்த திருவிழாவுமே கொண்டாட விட மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த தேர் நடக்குமா, இந்த தேர் திருவிழா நடத்ததா வேணாமான்ற எங்களுக்கு தெரியல. உண்மையிலே அந்த அளவுக்கு தான் மோசமாக இருக்கா? பேரூராட்சி நிர்வாகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பல தடவை பெட்டிஷன் கொடுத்துட்டோம். நாங்கள் நார்மல் என்னென்ன ரீல என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி கொடுத்தாச்சு. போடுறேன்னு சொல்லி இது வரைக்கும் போடவே இல்லை. இந்த பேரூராட்சி நிர்வாகம் வந்து இந்துக்களினுடைய மனநிலையை வந்து இப்போ அறநிலையத்துறையில இந்த நடவடிக்கை எடுப்பாங்களா? பேரூராட்சிக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா? அறநிலையத்துறை எங்கெங்கே கொடுக்குறாங்க? அவங்க கொடுத்துருந்தா கூட இந்த வேலை நடந்திருக்குமே. பேரூராட்சி நிர்வாகம் வேலை ஆக மாட்டேது. அறநிலையத்துறை சுத்தமாக வேலை ஆக மாட்டேது. அவங்களுக்கு எந்த அழுத்தமே கொடுக்கவே இல்லை. சரியான முறைப்படியாக எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே இல்லை. ரோடும் போடலை, அதுக்குண்டான அழுத்தமும் கொடுக்கல. கேட்டால் அங்கே இருக்க சில முழுக்க வந்து எந்த நிர்வாகத்துக்குமே தகவல் கொடுக்கல. இங்கே பொதுமக்களுக்கு, அந்த சமுதாய அமைப்புகளுக்கு, பொதுமக்களுக்கு வந்து அவங்களுடைய நினப்பு வந்து என்னண்டா, நம்ம ஜேசிபி வச்சு இழுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. தேர் திருவிழா கூட அப்படி நடத்தலாம் முடிவு பண்ணியிருப்பாங்களோ? அப்படியாத்தான் இருக்கும். நீ நாளப்பின இப்போ யாருமே வரவேணா, தேர்தல் நாங்களே இழுத்துக்கிறோம், எங்கள் கோயில் நிர்வாகம் நாங்களே இழுத்துக்கிறோம்னு நினைப்பாங்க. சரி, இப்போ வந்து தமிழக அரசு இங்கே உள்ளாட்சித்துறை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசும் உள்ளாட்சித்துறையும் முறையாக இன்னும் 3 நாளுக்குள்ளே இந்த ரோடை சீரமைச்சு இதை சரியான ஒரு பாதையாக உருவாக்கி கொடுக்கணும். எங்கள் தேர் வந்து அந்த காலாத்தீஸ்வரர் வந்து ரத ஊர்வலம் வரப்போகிறாப்புல. அந்த தேருக்கு வந்து எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே எல்லாருமே நல்ல பாதுகாப்போடு இந்த தேர் திருவிழாவை நடத்தி முடிக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இதை வந்து தமிழக அரசும் உள்ளாட்சித்துறையும் மிக 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 வேகமான முறையில் செய்து எடுக்கணும். இந்த ரோடையும் இதையும் அறநிலையத்துறையும் பேரூராட்சி நிர்வாகம் சேர்ந்து 2-3 நாள் போட்டு கொடுக்காட்டி இந்து மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இப்போ இந்து அமைப்பு சார்பாக அதை தட்டி கேட்கலையா? எதுவும் போராட்டம் முன்னெடுக்கலையா போராட்டத்தை? நம்ம அமைப்பு சார்பாக இந்த இதை வச்சு அதனால் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் திங்கக்கிழமை 3ஆம் தேதி 3/3/2025 பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம். அதுதான் எங்களுடைய இது. அதிலிருந்து தொடர் போராட்டம். இந்த அமைப்புனா வந்து பொதுமக்கள் சேர்ந்தா, பொதுமக்கள் இந்து மகள் எல்லாரும் சேர்ந்து இதை நடத்த போகிறோம். அதனால் அனைத்து இந்து இயக்கங்கள், சன்பார அமைப்பு, பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஆன்மீகம் அப்படி நடக்கும். எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அது தொடர்ந்து நடக்கும். திங்கக்கிழமை வந்து திங்கக்கிழமைக்குள்ளே வேலை ஆரம்பிக்காட்டி நாங்கள் முழுக்க அன்றைக்கி அடுத்து ஒவ்வொரு தினம் ஒரு போராட்டம் நாங்கள் அறிவிப்போம்.